ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாரீலேருந்து நான் கன்வெர்ட் பண்ண டிசைனர் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே நான் சாரீலேருந்து, அதாவது பழைய சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணது. இது ஒரு சாரீ. அதாவது இந்த சாரீ வந்து மேலே இருக்கிறது வந்து ப்ளவுஸ் பிட். ஸ்லீவுக்கு ஒரு இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ் கொடுத்துட்டு மேலே ஒரு ப்ளவுஸ் பிட். இது வந்து வேறு சாரியோட ப்ளவுஸ் பிட். நடுவில் இருக்கிறது வேறு, கீழே இருக்கிற பார்டர் வந்து வேறு சாரியோட பார்டர். மற்றபடி எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு அனார்கலி குர்த்தியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு சாரீ. இது வந்து நான் ஒரு கேப் ட்ரெஸ் மாதிரி ஏலைன் குர்த்தி வித் கேப், அந்த கேப் மாடல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரது. நான் உள்ள ஸ்லீவ் வச்சுருக்கேன். குழந்தைக்கு வேணும் போது நம்ம ஸ்லீவ் இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம். இது ஒரு ஏலைன் குர்த்தி மாடல். தேர்ட் ஒன் வந்து இது ஒரு பூனம் சாரீ மாதிரி ஒரு சாரீ. இதுக்கு லைனிங் நான் கொடுக்கல. முந்தி பார்ட் மேலே வச்சுட்டு ஸ்லீவுக்கு அதே பார்ட் வச்சுட்டு கீழே வந்து பார்டரை வச்சு அனார்கலி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது செமி சர்க்கிள் அனார்கலி. அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் குர்த்தி. இது மெரூன் கலரில் டாட் வச்ச மாதிரி ஒரு சாரீ. இது 2 சாரீ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செக்குடு போட்டது வந்து வேறு ஒரு சாரீ. ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு அனார்கலி குர்த்தி மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு அனார்கலி. பின்னாடி நாட் வச்சு அதோட பார்டர் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரியை வந்து நான் அனார்கலி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப் வந்து ஷாலாகவும் இன்னொரு ஆஃப் வந்து நான் அனார்கலி குர்த்தியாகவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற பார்ட் வந்து முந்தி பார்ட். இந்த ஷால் வந்து மேலே வர டிசைன் அதை வந்து நான் ஷாலாக பண்ணிவிட்டு கீழே பிங்க் கலர் லெகின் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இது நான் அனார்கலி மாடலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு எங்கள் அத்தையோட ஒரு சில்க் சாரீ வந்து நான் வந்து முந்தி பாட்டு மேலே வச்சுட்டு கீழே ஒரு லேஸ் வச்சுருக்கேன். அந்த முந்தி பாட்டு இதை ஜாயின் பண்ணுற பக்கம் ஸ்லீவ் வந்து ஒரு சின்ன பஃப் கொடுத்து எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். பின்னாடி நாட் வச்சுருக்கேன். இது ஒரு நார்மல் குர்த்தி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸஸ். இது ஒரு ஏலைன் குர்த்தியாக. இது ஒரு வெறும் 100 ரூபீஸ் சாரீ தான், ஒரு பூனம் சாரீ. இதெல்லாம் ரொம்ப பழசாக நான் தைச்சது. இப்போ கொஞ்சம் நமக்கு ட்ரெண்டியாக தெரியும். ஏ ஷேப் வந்து அப்போல்லாம் அவ்வளோக்கா வரல. இது ஒரு ஃப்ரில் ட்ரெஸ். இது கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி வரும். இது ஒரு பூனம் சாரியில் நான் வந்து ஏலைன் கொடுத்து கீழே வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஆஃப் ஹேண்ட் வச்சு பின்னாடி ஃப்ளீட்ஸ் வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாரியில் வந்து முந்தி பார்ட் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கு கொடுத்து லேயர் மாதிரி வச்சுட்டு, இதுக்கு லைனிங் இல்லை, ஃப்ரண்ட் டு பேக்கும் லேயர் வர அன்றைக்கி நான் லைனிங் இல்லாமல் சைடு டோரி அட்டாச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து ஒரு சின்ன பார்டர், அது சாரியில் இருக்கிற பார்டரை ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது ஒரு அனார்கலி மாதிரி குர்த்தி.